வெல்கம் பேக் வீவர்ஸ். நாம இந்த வீடியோல உடல் பருமன்னா என்ன, உடல் பருமனுக்கான காரணங்கள் மற்றும் ஆபத்து காரணிகள் என்ன அப்படின்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். உடல் பருமன்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதிகப்படியான கொழுப்பு சேர்வதால் உடலில் எடை அசாதாரணமாக அதிகரிப்பது உடல் பருமன் எனப்படும். அதாவது நம்மளோட வெயிட் வந்து ஈவனா இன்க்ரீஸ் ஆகாம திடீர்னு சடனா ரேபிடா இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கும். அதுதான் உடல் பருமன் அப்படின்னு சொல்றாங்க. உடல் பருமன் என்பது சமுதாயம், நடத்தை, உளவியல், வளர்சிதை மாற்றம் மற்றும் செல் காரணிகளின் தாக்கத்தினால் உருவாகும் ஒரு சிக்கலான நாள்பட்ட பல்நோக்கு நோயாகும் அப்படின்னு சொல்றாங்க. எதனால உடல் பருமன் ஏற்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளோட சரௌண்டிங்ல இருக்கிற சமுதாயம், நம்மளோட ஃபுட் ஹேபிட் அண்ட் நம்மளோட இன்னர்ல இருக்கக்கூடிய மனதளவுல இருக்கக்கூடிய உளவியல் காரணங்கள் அண்ட் நம்மளோட மெட்டபாலிசம், அதாவது வளர்ச்சிதை மாற்றம், இதெல்லாம் தான் நம்மளோட உடல் பருமனுக்கு காரணம் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம செலவழிக்கும் அளவை விட உட்கொள்ளும் உணவின் கலோரி அதிகரிக்கும் பொழுது உடல் பருமன் உண்டாகிறது. அதாவது நம்ம எவ்வளவு கலோரிஸ் எடுத்துக்கிறோமோ அதுக்கு ஈக்குவலான வேலை பார்த்தோ அல்லது ஏதாவது எக்ஸசைஸ் செஞ்சோ அந்த கலோரியை பேர்ன் பண்ணிடணும். அப்படி பண்ணாம இருக்கனாலதான் அந்த உடல் பருமன் உண்டாகிறதுன்னு சொல்றாங்க. ஒருவரது வயது மற்றும் உயரத்திற்கேற்ற எடை சரியான நிலையான எடையை விட அதிகரிக்கும் பொழுது உடல் பருமன் மற்றும் எடை அதிகரித்தல் காணப்படும். அதாவது உடல் எடை அதிகரித்தல் என்ன அப்படின்னு சொல்றாங்கன்னா, இப்போ இன்கேஸ் அதான் பிஎம்ஐன்னு சொல்லுவாங்க. ஒருத்தவங்க குறிப்பிட்ட ஹைட்ல இருந்தாங்கன்னா இவங்க இவ்வளவு எடை தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ரேஷியோ இருக்கு. அது இல்லாம அந்த ஹைட்டுக்கு தேவையானதை விட அதிகமான வெயிட்ல இருக்கிறது தான் நம்ம வந்து உடல் பருமன் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? உடலின் கொழுப்பு அளவு மற்றும் நலம் சார்ந்த ஆபத்தினை உடல் பருமன் குறியீட்டை பிஎம்ஐ கொண்டு அடைகிடலாம். அதான் சொன்னேன். இப்போ பிஎம்ஐன்னு சொன்னேன். இப்போ பிஎம்ஐ இஸ் ஈக்குவல் டு எடை பை உயரம். அதாவது பிஎம்ஐ எப்படி கால்குலேட் பண்ணணும்னா, நம்மளோட ஹைட்டு, நம்மளோட வெயிட் பை நம்மளோட ஹைட் போட்டு நம்ம கால்குலேட் பண்ணோம்னா நம்மளோட பிஎம்ஐ வந்து கிடைச்சிரும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இதுக்கான உடல் பருமனுக்கான காரணங்கள் மற்றும் ஆபத்து காரணிகள் என்னன்னு பாத்தீங்கன்னா, மரபியல் காரணிகள், உடல் உழைப்பின்மை, உணவு பழக்க வழக்கங்கள், அதாவது அளவுக்கு அதிகமாக உண்ணுதல் மற்றும் நாளமில்லா சுரப்பிகள் காரணிகள் போன்றவற்றால் உடல் பருமன் உண்டாகிறது. அதாவது மரபியல் காரணிகள்லாம் நம்மளுக்கு ஜெனட்டிக்காவே இருக்கிறது. உடல் உழைப்பின்மை நம்மளோட கலோரிஸ் பேர்ன் பண்ணாம அப்படியே விட்டுறது, அளவுக்கு அதிகமான ஜங்க் ஃபுட் எடுக்கிறது, அதுக்கப்புறமா நாளமில்லா சுரப்பி காரணிகள், அதாவது நம்மளோட செக்ரேஷன்ஸும் அதுக்கான முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? உயர் ரத்த அழுத்தம், நீரிழிவு நோய், பித்தப்பை நோய்கள், கரோனரி இதய நோய், கீழ்வாதம், அதாவது மூட்டு வீக்கம், ஆர்த்ரைட்டிஸ் சொல்றாங்க போன்றவை உடல் பருமன் அதிகரிப்பால் ஏற்படும் ஆபத்தான நேரடி விளைவுகள் ஆகும். உடல் பருமனால நமக்கு என்னென்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரஷர், அதாவது ரத்த அழுத்தம் இருக்கும். நீரிழிவு நோய்னா டயாபெட்டிஸ் அண்ட் பித்தப்பை நோய்கள்லாம் நம்மள பித்தப்பையில கல் இந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்க. இதெல்லாம் இதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் சொல்றாங்க. அண்ட் கரோனரி இதய நோய் அப்படின்னா ஹார்ட் டிசீஸ் தான் இதை சொல்றாங்க. அண்ட் கீழ்வாதம் அப்படின்னா மூட்டு வீக்கம், ஆர்த்ரைட்டிஸ் அப்படிங்கிற நோய் வந்து இந்த மாதிரி உடல் பருமன் ஏற்படுறதுனாலதான் ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? சோ இந்த வீடியோ நம்ம உடல் பருமன்னா என்ன, பிஎம்ஐ ரேஷியோனா என்ன, அந்த உடல் பருமன் ஏற்படுத்துறதுக்கான காரணங்கள் என்ன, அதுக்கான ஆபத்துல என்னென்ன நோய்கள்லாம் ஏற்படும் அப்படிங்கிற வீடியோ பார்த்துட்டோம். சோ நெக்ஸ்ட் வீடியோல இன்னொரு டாபிக்ல வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.